பிரைஸ் த லார்ட். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 15ஆம் வசனம் நம்ம பார்க்கலாம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரும்பு அவனை விட்டு அகற்று. அப்படி சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே மாதிரி நீதிமொழி 23 13 13 14 நம்ம வாசிக்கலாம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பெருமினால் அடித்தால் அவன் சாகான். நீ பெருமினால் அவன் அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்பு வைப்பாய். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைங்கள? அதனால கோல் எடுத்து போடுன்னு நான் சொல்லலை. கோலை எடுத்து அடி, அது உயிர் போக மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. உங்களுக்கு ஞானமாக இருக்கும் எப்படி நம்ம பிள்ளைங்களை அடிக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணணும், பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில நம்ம நடத்தணும். எப்படின்னா, காலையில எழுந்து பிள்ளைங்களை என்ன பண்ணணும், ஜெபிக்க வைக்கணும், பாட வைக்கணும், வேத வாக்கியம் வாசிக்க வைக்கணும். காலையில எழுந்த உடனே புக்கை கொடுத்து ஹோம்ஒர்க் எழுதுபா, படிப்பா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. காலையில கர்த்தரை தேடணுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியாது, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. பிள்ளை நெஞ்சில் என்ன ஒட்டிருக்குதான், மதியணும். குழந்தைங்களுக்கு அது ஒண்ணுமே தெரியாது. விளையாடலான்னு தான் அதுங்களுக்கு என்ன இருக்கும். ஆனா நம்ம தான் அதுங்களை என்ன பண்ணணும், 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. நம்ம 5 வயசு ஆகிறதுக்குள்ள கர்த்தருடைய வழிகளை அதுங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. 5 வயசுக்குள்ள அதுக்கு சொல்லி முடிச்சிடணும். அப்ப அது முதிர் வயதுல உன்னை ஆசீர்வாதமா வச்சுக்கோ, அது விடாது இருப்பான். நீ எப்படி பிள்ளை எப்படி நல்லா நடத்துறியோ அதே மாதிரி அது இருக்கும். சரிதானே? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அண்ணாலம்மா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அவங்க போய் ஆண்டு சமூகத்துல செபிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, 2வது அதிகாரத்துல குழந்தை பிறந்துடுது. சாமுவேல் பிறந்துடுறாரு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சமூகத்தை கொண்டாந்து விட்டுட்டாங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழுக்கு முன்பாக கர்த்தருடைய பணிவிடையை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படி கொண்டு வந்து 3 வயசுல கொண்டாந்து விட்டுட்டாங்கங்க. பிள்ளையே கிடையாது, ரொம்ப நாள் பொறுத்து பிறகுது. எப்படின்னா நீங்க விடுவீங்களா? கண்டிப்பா நீங்க விடவே மாட்டீங்க. 10 பசங்க இருந்தா கூட கொண்டாந்து ஊழியத்துக்கு விடுறதுக்கு மனசு வராது. பணம் ஆசை. அதனாலதான் இன்னைக்கு பசங்க என்ன பண்றாங்க, தாறுமாறா ஓடுறாங்க. கிறிஸ்தவனா இருந்து கூட என்ன பண்றாங்க, தாறுமாறா ஓடுறாங்க. சினிமா பாக்குதுங்க, செல்லு பாக்குதுங்க, ஊரை சுத்துதுங்க, பொண்ணா கூட சுத்துதுங்க. சில பசங்க, எல்லா பசங்களும் நான் சொல்ல முடியாது. கர்த்தருடைய வழியில பிள்ளைகளை நடத்தினா அது முதிர் வயதுல விடாது இருப்பான். உன்னை ஆசீர்வதிப்பான், உன்னை நல்லா நடத்துவான், உனக்கு சாப்பாடு கொடுப்பான், உன்னை என்ன வழியில நடத்தணுமோ நடத்துவான். இல்லைன்னா உன்னை தடி எடுத்து போட்டு தள்ளிடுவான். ஏழி பிள்ளைங்களும் ஏழி வளர்க்குறாரு. ஆனா அதுங்க என்ன பண்ணல, சரியா வளரலங்க. அதே 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல சொல்லுது, மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. ஒரு டைம் கூப்பிட்டாரு, என்ன பண்றாரு, ஏலி தாத்தா போய் படுத்துக்கோ அப்படின்றாரு. 2வது முறை வந்து கூப்பிடுறாரு. ஓ, தேவன் இந்த பிள்ளையோட கூட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டாரு. அப்புறம் 3ஆம் முறை கூப்பிடுறாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல அப்போ அப்போ 3ஆம் முறையும் அவர் கூப்பிடுறாரு. அப்போ சாமுவேல கூப்பிடுறாரு. ஏலி தாத்தா சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு சொல்லு. குழந்தைக்கு தெரியலங்க. அதே மாதிரி அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போலவே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அப்போ ஆண்டவர் பாருங்க, ஏலி தாத்தா கிட்டே பேசல, சாமுவேல் கிட்ட அழகா பேசுறாரு பாருங்க. அப்போ வருங்காலத்தை குறிச்சு சாமுவேல் கிட்ட திட்டமா பேசுறாரு. ஏன்னா ஏலி பசங்க சரி கிடையாது. அதுங்க வேலையான் பிள்ளைகள் இருக்குது, வேஷித்தனம் பண்றாங்க, சர்ச்சில் வரதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி தவறான வழியெல்லாம் போறாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க வேணாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாருங்க. இன்னைக்கு மனுஷன் ரிஜெக்ட் பண்றாங்களா இல்லையா, கர்த்தரே பண்ணிடுவாரு. நம்ம வந்து ஊழியக்கார மேல கஷ்டப்படுறது, விசுவாசி மேல கஷ்டப்படுறதுல தப்பு.
ஏன்னா அதுங்க நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். அப்ப அது முதிர் வயதிலும் விடாது இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அதனுடைய ஆத்துமாவ நீ என்ன பண்ணுவ? தப்புவித்துக் கொள்வ. அது வாழ வேண்டிய வயசுல நல்லா வாழும், நல்லா படிக்கும். சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறத விட, கர்த்தருடைய வார்த்தைய சொல்லி நீங்க வளங்க. தாவீது கூட பாருங்க, நல்ல அண்ணனுங்களா இருந்தாங்க. ஆனா அவர் தள்ளப்பட்ட கல்லா இருந்தாரு. அங்க கூட போய் உண்மையா இருந்தாரு. அதனால அவர ராஜாவாக உயர்த்தினாரு. ஆபிரகாம் பாருங்க, மகன கூட்டிட்டு போறாரு ஈசாக்கு பலி செலுத்துறதுக்கு. ரொம்ப நாள் பொறுத்து குழந்தை பொறக்குது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியும், நம்மள பலி செலுத்த போறாங்க. கட்டையெல்லாம் அடுக்கி போட்டாங்க பலிபீடத்துல. அதனால அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கூட கேட்கல. தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டவர் உன் பிள்ளையாண்ட நடிக்காத, ஒண்ணும் செய்யாத. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒண்ணு குடுத்தாருன்னா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அது பிள்ளைங்கள நல்ல வழியில நீங்க நடத்துங்க. அதுதாங்க நீங்க கர்த்தருக்கு குடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே! பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில நடத்து. அது முதிர் வயதிலும் விடாது இருக்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே! பிள்ளைய நெஞ்சில மதியின ஒட்டிருக்கும். அத தண்டனை பிறமினால் அடி ஆண்டவரே என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. அப்பா அது நல்ல வார்த்தைய சொல்லி, திருந்தலையா ஒரு கோல் எடுத்து கூட அடிச்சு, அதுங்கள திருத்த இவர்களுக்கு ஞானத்தை, கிருபையை தருவீராக. பின்னாடி அது உம்மையும் விடாது ஏசப்பா. தாய் தகப்பனை விடாம நல்லா கனி குடுக்குற பிள்ளைகளா இருக்கு ஆண்டவரே. இத கேட்கிற தாய்மார்கள், ஆண்டவர் தாமே ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க, குழந்தைகள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கட்டும். அப்பா, எறும்பு இடத்துல போய் சுறுசுறுப்ப கத்துக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, அதுக்கு யாருமே இல்ல. ஆனா அது ஞானமா நடக்குது. அப்படிப்பட்ட ஞானத்தை அப்பா சபை பிள்ளைகளுக்கு, மற்ற பிள்ளைகளுக்கு, இத கேட்கிற பிள்ளைகள் காத்துக்கொள்ள உதவி செய்வீராக என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.